4200 மணி நேரம் ஓட்டின மிஷினை வந்து ஓடுமா அப்படின்றது தான் கேள்வி. ஒரு 3200 ஏக்கர் ஓட்டி நல்லா சம்பாதிச்சிருக்காரு இந்த கஸ்டமரு. ஸோ இதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ மிஷினை வந்து அப் பண்ண சொல்லலாம். ஸோ எனக்கு சொன்ன மாதிரி மிஷின் நல்லா அப் ஆகுது. ஸோ மிஷினை வந்து டவுன் பண்ணுங்கள். ஸோ மிஷினை வந்து டவுன் பண்ணுறாரு. அப்பு டவுனு நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து பிளான்டிங் போடுங்க. ஸோ பிளான்டிங் போட்டு காட்டுங்க. ஸோ இவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ண மிஷினு இந்த டயரில் இருக்கிற கம்பி தெரிகிற அளவுக்கு ஓட்டியிருக்காரு. ஸோ இருந்தாலுமே வந்து மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான் சொன்னது, எதுக்கு மிஷின் வந்து ஒரே கான்ட்ராக்டர் 3 மிஷின் 4 மிஷின் வச்சுருக்காங்கன்ற ரீசனை நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். இது வந்து புதுசாக வாங்க போகிற கஸ்டமர் நீங்களும் இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ கைரா மிஷினை ஏன் எல்லோரும் வந்து ஒரு மிஷின் வாங்குகிறாங்க, அடுத்ததாக 2 மிஷின் வாங்குகிறாங்க அப்படின்ற ரீசன் என்னென்னா, கான்ட்ராக்டர் இதில் நல்லா சம்பாதிக்கலாம் மெயினாக. ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸு டியூரபிலிட்டி ரொம்ப கம்மி. 4200 மணி நேரம் ஓடினதுக்கு அப்புறமா இது ஓடுமா அப்படின்ற டவுட்டு வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது.